முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த கண்ணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய சர்வதோஷம் எவ்வாறு தற்பொழுதைய நவீன காலத்திற்கு ஏற்ப செயல்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, விபத்துக்கள் அடிக்கடி ஏற்பட துவங்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக பேராசையின் காரணமாக சூது விளையாட்டிலும் மற்றும் பங்கு சந்தையிலும் அதிக பணத்தை முதலீடு செய்து பொருள் நஷ்டம், செல்வ நஷ்டம் வர துவங்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக வீட்டில் அடிக்கடி மின்சாரம் சார்ந்த உபகரணங்கள், கருவிகள் போன்றவைகள் பழுதாக துவங்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக முன்னோர்களின் அனுகிரகம் கிடைப்பதில் தடை ஏற்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ரசாயனங்களையும் விஷ ஜந்துகளையும் கையாளும் பொழுது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக போதை வஸ்துக்களால் உடல் பாதிக்கக்கூடிய அபாயம் அதிகப்படியாக இருக்கும் என்றும், சுவாசம் சார்ந்த உடல் உபாதைகள் ஏற்பட துவங்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பர்ந்த அடியார்களே, இவ்வாறுதான் தற்பொழுதைய நவீன காலத்தில் நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய சர்வதோஷம் செயல்படுகின்றது என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் ஈஸ்வரம், சகலமும் ஈஸ்வரம். நம சிவாய.